எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாம் என்ன பண்றீங்க? ஓகே, நான் நேத்து போட்ட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வளவல கொலகொலலாம் வேணாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிடலாமா? ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றின ஸ்டோரியை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல போறேன்னா, எஸ்சிபியை பற்றின ஸ்டோரி தான். ஏன்னா இது எஸ்சிபிக்காக உண்டாக்கின சேனல் இல்லையா? ஸோ நான் எஸ்சிபியை பற்றி தான் பேச போகிறேன். இன்னைக்கான எஸ்சிபியோட பேர் 004 த 12 கீஸ் அண்ட் த டோர். நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நீ ஃபர்ஸ்ட்டுக்கு சேனல் ஓப்பன் பண்ணுற நேரமே நீ என்கிட்ட என்ன சொன்ன? வெறும் மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு தானே சொன்ன. அது என்ன கீ டோர், அதை எப்படி நீ எஸ்சிபின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. இந்த ஸ்டோரியை நீங்கள் கேளுங்க, கேட்க தான் புரியும் உங்களுக்கு இல்லையா? ஸோ இந்த எஸ்சிபியை பற்றின ஸ்டோரியை பற்றி நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடிஞ்சோன்னா ஏன் நான் அதை எஸ்சிபின்னு சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அது ஆக்சுவலி ஒரு ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரி கட்டப்பட்டதுல இருந்தே அந்த ஃபேக்ட்ரி மூடி தான் இருக்குது. அந்தக்குள்ளே எந்த மனுஷனும் போக கிடையாது. ரொம்ப பழமையான ஃபேக்ட்ரி. ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஃபேக்ட்ரி. அது யாருக்கு சொந்தம்னு கூட தெரியாது. அதை கட்டினதோட அப்படியே அதை விட்டுட்டாங்க. அது ஏன் விட்டாங்கன்னு சொல்லி தெரியாது. அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதை யாருமே யூஸ் பண்ண கிடையாது. ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு ஒரு 4 டீனேஜர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. டீனேஜர்ஸ்னாலே எப்போவுமே அப்படி தான், ரொம்பவே துருத்துருன்னு இருப்பாங்க. எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதை தான் பண்ணுவாங்க. அதுதான் டீனேஜர்ஸ். ஸோ அந்த 4 டீனேஜர்ஸ் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடி இருக்காங்க. அதுக்கு எந்த வழியுமே இருக்க கிடையாது. ஜன்னல் இருந்திருக்கு, ஆனால் எல்லாமே லாக்கில் தான் இருந்திருக்கு. அதுக்குள்ளே போக முடியாது. ஒரே ஒரு டோர் இருந்திருக்கு. அதுவும் அந்த டோர் வந்து பலகையால் செய்யப்பட்ட டோர், இரும்பு டோர் கிடையாது. அது வந்து பலகையால் செய்யப்பட்ட டோர். அது அந்த டோர் ஓப்பன் பண்ணணும்னா கீ போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு லாக் ஒன்று இருந்திருக்குது. ஆனால் அந்த டோருக்கான சாவி, அந்த லாக்குக்கான சாவி அன்னைக்கு இருக்க கிடையாது. அவங்க தேடி பார்த்துருக்காங்க, அன்னைக்கு இருக்கிறது கிடையாது. நிறையவே இஃபெக்ட்ஸ் போட்டு தான் அந்த டோரோட கீயை அந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியில இருந்த ஒரு பாக்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்ச உடனே இந்த 4 பையன்ல ஒரு பையன் என்ன செஞ்சிருக்கான்னா, அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருக்கான். சாவி போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கான். அங்கே ஸ்டோரியை கட் பண்ணால் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது, இப்படி ஒரு பையன் காணாமல் போயிட்டான்னு சொல்லி. அப்போ இந்த போலீஸ் ஆக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அவனோட கூட இருந்த மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இங்கே விசாரணை நடத்திட்டு இருக்கும்போதே அந்த ஆன் ஸ்பாட், எந்த ஸ்பாட்டில் அந்த பொடியன் காணாமல் போனானோ, அந்த டீனேஜர் காணாமல் போனானோ, அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் எல்லாம் போய் சர்ச் பண்ணியிருக்காங்க, தேடி இருக்காங்க. ஆக்சுவலி அவன் அங்கே தான் ஏதாவது ஒளிஞ்சிட்டு விளையாடுறானா அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு போய் தேடி இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவன் இருக்க கிடையாது. தேடிட்டு இருக்கும்போது தான் அங்கேயும் விசாரணை நடக்குது. அந்த 3 டீனேஜர்ஸை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இங்கே இவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் எங்கே போனான்னு தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட கேட்டால் இவங்க அப்போ தான் கதையை சொல்கிறாங்க, இப்படி தான் நாங்கள் எல்லாம் போனோம். நாங்கள் எல்லாரும் இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது சும்மா அந்த ஃபேக்ட்ரியை நாங்கள் எப்பயுமே பார்ப்போம், அது மூடியே தான் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னா, அதுக்காக நாங்கள் 4 பேரும் தான் டிசைட் பண்ணி அங்கே போய் இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று இருந்தது. அந்த பாக்ஸ்குள்ளே இருந்து தான் நாங்கள் சாவியை தேடி எடுத்தோம். நாங்கள் எவ்வளோ வேணான்னு சொல்லியும் எங்களோட ஃப்ரெண்டு அது போய் ஓப்பன் பண்ணி உள்ளே போனவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் அலறுற சத்தம் கேட்டுச்சு. அது கேட்ட உடனே நாங்கள் அங்கேருந்து பயந்துட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் அங்கே இந்த விசாரணை நடந்துட்டு இவங்க இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே அந்த பையனை தேட போன போலீஸ் எல்லாம் அந்த பையனோட உடம்புல உள்ள சில பாகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா தலை, கை, கால், அந்த மாதிரி பாகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. முழு உடம்பையுமே கண்டுபிடிக்க கிடையாது. அதுவும் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இரத்த கரைகளோட அந்த கைகள் கால்கள் வெட்டப்பட்ட நிலைமையில, பிச்சு எடுக்கப்பட்ட நிலைமையில அந்த கைகள் கால்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதை வந்து எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் உள்ளவங்களுக்கு சொல்கிறாங்க, இப்படிதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் தான் இதை பற்றி
ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்களுக்கு சொன்னோன்னே எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டை நியமிச்சிருக்காங்க அங்கே போய் ரிசர்ச் பண்ணுறதுக்காக, அதுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஸோ இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க சயின்டிஸ்ட் நேராக உள்ளே போக முடியாது இல்லையா, ஸோ அதுக்காக நார்மல் ஹியூமன்ஸ் அங்கனைக்குள்ள இருந்த ஹியூமன்ஸ் அவங்க ரீசர்ச்காக யூஸ் பண்ணுற ஹியூமன்ஸ் 12 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா 10 பேருக்கு 10 கீயை கொடுத்து அதுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தராக அனுப்பியிருக்காங்க. ஒவ்வொருத்தராக அனுப்பினோன்னா அவங்களுக்குலாம் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ பர்சன் உள்ளே போனோடனே என்ன நடக்குதுன்னா அந்த டீனேஜருக்கு என்ன நடந்துச்சோ அதே விஷயம் தான் நடந்திருக்கு. உள்ளே போயிருக்காரு, கொஞ்ச நேரத்தில் அலறல் சத்தம் கேட்டிருக்கு. உள்ளே இருந்து அவருடைய உடம்புல உள்ள பார்ட்ஸ் வெளியில் வீசி எறியப்பட்டிருந்திருக்கு. அவரோட முழு பாடி பார்ட்ஸும் கிடையாது, கை கால் தலை அந்த மாதிரி, கைகள் கால்கள் அந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் வந்து தலை கிடையாது, கை கால் மட்டும் பிச்சு எறியப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பர்சனை உள்ள அனுப்புறாங்க. அடுத்த பர்சன் கதவை அந்த கீயை போட்டு கதவை திறந்த உடனே என்ன நடக்குதுன்னா அந்த பர்சன் அங்கனைக்கே தலை கை கால்னு துண்டு துண்டா தானாவே வெட்டப்பட்ட நிலைமையில அவர் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. தானாவே துண்டு துண்டா கை கால் உடம்பெல்லாம் பீஸா தனித்தனியா வந்திருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பர்சன் அனுப்புகிறாங்க. அவர் போகிறாரு, கதவு திறக்கிறாரு, அவர் அப்படியே காத்தோட காத்தா மாயமாக மறைஞ்சு போயிடுறாரு. ஆக்சுவலி சாம்பலாகி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாரு. இதுதான் ரிப்பீட்டட்லி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 கீ பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இன்னொரு 2 பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த கீ 2 கொடுத்து உள்ளே போக சொல்லியிருக்காங்க. பர்சன் உள்ளே போயிருக்காரு, அவருக்கு எதுவுமே நடக்க கிடையாது. உள்ளே போனவர் அப்படியே ஒன்றுமே நடக்காமல் வெளியில் வந்திருக்காரு. அடுத்த பர்சன் உள்ளே போயிருக்காரு, அவருக்கு என்ன நடந்திருக்குன்னா அவர் உள்ளே போயிட்டு அவருக்கு ஃபிசிக்கலி எந்த ப்ராப்ளமும் இருக்க கிடையாது. அவர் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்த உடனே அவர் அப்படியே ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகியிருக்காரு. ரொம்ப டயர்டாக இருந்திருக்காரு. ஆக்சுவலி டயர்டாக இருந்ததோட ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகியிருக்காரு. கொலாப்ஸ் ஆகி என்ன செஞ்சுருக்காருன்னா அவருடைய கண்களை அவர் வந்து கையை வச்சு அவருடைய கண்களை பிடுங்கி எடுக்க பார்த்துருக்காரு. அப்போ வெளியில் உள்ள ரெஸ்கியூ டீம் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவரை காப்பாற்றி அவர் வந்து எஸ்சிபி ஃபவுண்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ண, உள்ளுக்கு போனியே, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, என்கிட்ட ஒன்றும் கேட்காதீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, நீங்கள்லாம் யார். ஆக்சுவலி அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டார், அவர் கொலாப்ஸ் ஆகிட்டார் இல்லையா. ஸோ அதனால அதுக்குள்ளே போனோன்னே என்ன நினச்சி எது நினச்சின்னு அவருக்கு ஒன்றுமே தெரிய கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இன்னொரு பர்சன், அவருக்கு முதல்ல ஒரு பர்சன் போனார் இல்லையா, அவர் உள்ளே போய் சாதாரணமாக தானே வெளியே வந்தார். ஸோ அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்க கிடையாது, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, அது சும்மா அந்த ஃபேக்ட்ரியே சும்மா எம்டியாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஃபேக்ட்ரி ரொம்ப பெருசாக இருந்தது. வெளியிலேருந்து பார்க்குறத விட அதுக்குள்ளே ரொம்ப 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 பெரிய ஒரு ஃபேக்ட்ரி தான் இருந்ததுன்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து என்ன நடந்திருக்குன்னா இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்க ஒரு ஃபோர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்குள்ளே அனுப்பி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோர்ஸும் உள்ள அதை சேம் கீயை வச்சு தான் அந்த பர்சன் போனார் இல்லையா, ஃபர்ஸ்ட் பர்சன் போனார் இல்லையா, அந்த டோர் கீயை வச்சு தான் டோரை ஓப்பன் பண்ணி அது மூடாத அளவுக்கு அந்த டோருக்கு வந்து சம்திங் ஏதோ ஒன்று வச்சு அது மூடாத அளவுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணி தான் இந்த ஃபோர்ஸ் உள்ளுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த ஃபோர்ஸ் உள்ளுக்கு போய் பார்த்துருக்காங்க. போகிறாங்க அதுக்கு ஒரு முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க, இது வெளியிலேருந்து பார்க்குற மாதிரிலாம் உள்ளே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது போல், அந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெளியில இருக்க சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வெளியில இருந்து உள்ள டார்ச் லைட் அடிச்சு பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாலுமே கூட அந்த டார்ச் லைட் அந்த கதவை தாண்டி உள்ளுக்கு போகக்கூடிய, இத்தனைக்கும் அவங்க கதவை ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்காங்க தெரியுமா. ஆனா அவங்க டார்ச் அடிச்சுமே கூட அந்த டார்ச்சோட வெளிச்சம் அந்த ரூம்குள்ள போகவே கிடையாது. அது பாதிலே செவரு மேல நம்ம டார்ச் லைட் அடிச்சு அந்த செவரை தாண்டி வெளியே போகாது இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனா அவங்க கதவை திறந்துதான் வச்சிருந்திருக்காங்க, அந்த ரூம்குள்ள அடிச்சிருக்காங்க, அந்த டார்ச் லைட் அந்த ரூம்குள்ள போகவே கிடையாது. அது பாதியோட அப்படியே நின்று இருந்திருக்கு. உள்ளுக்கு என்ன இருக்கு எது இருக்குன்னு இவங்களால அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. ஏன்னா டார்ச் லைட்டே வேலை செய்ய மாட்டேங்குது இல்லையா, அதுக்குள்ள போக மாட்டேங்குது இல்லையா அந்த வெளிச்சமே. அதனால இவங்க அப்படியே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க.
அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க அதோட ஸ்டாப் பண்ண பிறகு என்ன எழுதியிருக்காங்கன்னா, இது என்ன மாதிரியான ஒரு இடம்னு தெரியாது. ஆனா அது எதுவா இருந்தாலும், அதுக்குள்ள என்ன இருந்திருந்தாலும், அது அதோட ரகசியமா வச்சிருக்கு. அது ரொம்ப பாதுகாக்குது. அத பத்தின விஷயங்கள யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுல அது ரொம்ப தெளிவா இருக்கு. அது எல்லா விஷயத்தையுமே பாதுகாக்குது அப்படின்னு எழுதி அந்த கேஸ அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள இனிமே யாரும் போகக்கூடாதுன்னு அத அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டரிக்குள்ள யாருமே போக கிடையாது. ஸோ அந்த ஃபேக்டரிக்குள்ள யாருமே போக கிடையாது. அங்க எதுவுமே நடக்க கிடையாதுன்னு அத அப்படியே விட்டுட்டாங்க. 50 வருஷத்துக்கு அப்புறம் 50 வருஷம் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு டைம் கேப்னா அது வரைக்குமே அது ரியாக்ட் பண்ண கிடையாது. 50 வருஷத்துக்கு அப்புறம் அது இப்ப ரியாக்ட் பண்ணுது. எப்படின்னு கேட்டா 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் போனான் இல்லையா அந்த டீனேஜ் பையன், அவனோட கை கால்கள் மட்டும் தானே கிடைக்கப்பட்டது. தலை கை கால்கள் மட்டும் தானே கிடைக்கப்பட்டது. அந்த பையனை 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையனோட உடலை அந்த கதவு மறுபடியும் தானாவே திறக்கப்பட்டு அந்த கதவுக்குள்ள இருந்து அந்த பையனோட உடம்பு வெளியே வீசப்பட்டிருக்கு. ஸோ 50 வருஷமே ஆகியிருந்தாலும் அந்த பையனோட உடம்பு இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்திருக்கு. அழுகி போக கிடையாது. ஏதோ இப்போ இறந்து போன பையனோட உடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இத்தனைக்கும் 50 வருஷம் ஆச்சு பாருங்க எவ்வளோ டைம் லிமிட்னு. ஆனா இந்த உடம்புக்கு எதுவுமே ஆக கிடையாது. அழுக கிடையாது, நாத்தடிக்க கிடையாது, ஒண்ணுமே ஆக கிடையாது. அந்த பிளட்டு கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்திருக்கு. எப்ப நடந்திருக்குதுன்னா பையன் செத்த அதே மாசம் அதே டைம் அதே டேட்ல தான் நடந்திருக்கு. வருஷம் மட்டும்தான் 50 வருஷத்துக்கு அப்புறமா நடந்திருக்கு. பிறகு 2 நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, அந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன்ல உள்ள ஒருத்தர் போனார் இல்லையா கீ எடுத்துட்டு உள்ள. ஸோ அவரோட தலையும் பாடி பார்ட்டுமே கூட 2 நாள் கழிச்சு அந்த டோர்ல இருந்து வெளியே வீசப்பட்ட நிலைமையில கிடந்திருக்குது. அதையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த பாடியுமே கூட எந்த ஒரு சேதமும் இல்லாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் இருந்திருக்குது. அதையும் கொண்டு வந்து அப்படியே அடக்கம் பண்ணிட்டாங்க. 1999 மார்ச் 21ல மறுபடியும் அவங்க அந்த டோரை ஓபன் பண்றாங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ள என்னத்தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 50 வருஷம் ஆச்சு இல்லையா. ஸோ நியூ டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கும். ஸோ அதனால அந்த நியூ டெக்னாலஜி எல்லாம் அதுக்குள்ள கொண்டு போய் செட் பண்றாங்க. அதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா அப்போ மறுபடியும். ஸோ அதனால நியூ டெக்னாலஜி எல்லாம் கொண்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிச்சு என்ன செய்யறாங்கன்னா நார்மலா இருந்த ஒரு 14 பேரை கூப்பிட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரீசர்ச்காக அதுக்குள்ள அனுப்பி அதுக்குள்ள தங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த 16 பேரு ஒரு 5 நாள் ஸ்டே பண்றாங்க. எதுவுமே ஆக கிடையாது. எல்லாம் நார்மலா தான் இருக்கு. ஏன்னா லைட் எல்லாமே அதுக்குள்ள கொண்டு போய் செட் பண்ணிட்டாங்க இல்லையா நியூ டெக்னாலஜி. ஸோ எல்லாமே செட் பண்ண பிறகு அதுக்குள்ள லைட் எல்லாமே இருக்கு. ஸோ ஒண்ணுமே நடக்க கிடையாது. பெட் எல்லாம் இருக்கு. அவங்களோட ரெகுலரான லைஃபை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பவுமே எதுவுமே நடக்க கிடையாது. அந்த உள்ள போனவங்களோட ஃபேமிலிக்கு எதுவுமே இன்ஃபார்ம் பண்ண கிடையாது. அந்த ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க தேடுவாங்க இல்லையா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னா கட்டாயமா தேடுவாங்க. அப்படி தேடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போய் சொல்லியிருக்காங்க அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா ஆக்சுவலி அவங்க இறந்து போகவே கிடையாது. அவங்க அந்த ஃபேக்டரிக்குள்ளதான் இருக்காங்க. ஸோ இப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. 2003 ஆகஸ்ட் 18ல உலகம் முழுவதும் கரண்ட் கட் ஆகிருக்கு. கரண்ட் கட் ஆகினா என்ன நடக்கும்னு தெரியும் தானே. கரண்ட் கட் ஆகினா அந்த ஃபேக்டரிக்குமே கரண்ட் கட் ஆகிரும். கரண்ட் கட் ஆகின பிறகு என்ன நடந்திருக்குன்னா அந்த 18 பேரு இருந்த அந்த ஃபேக்டரியிலையும் கரண்ட் கட் ஆகி இருந்திருக்கு. ஸோ கரண்ட் கட் ஆகின பிறகுதான் இவங்க நிறைய விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் கரண்ட் இருந்தது, ஒண்ணுமே நடக்கல. 52 ஹவர் கரண்ட் கட் ஆகினதுல இவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த உள்ள இருந்தவங்க, இந்த ஃபேக்டரிக்குள்ள இருந்தவங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அவங்க ஃபீல் பண்றாங்கன்னா அந்த ஃபேக்டரிக்குள்ள 16 பேர் மட்டும் இல்லாம அதுக்கும் கூட நிறைய பேர் இருந்த மாதிரி, அவங்கள சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் உள்ளவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க இப்படிதான் கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் போன உடனே இப்படி நிறைய பேர் எங்களை சுற்றி இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பயத்தோட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, எஸ்சிபி ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க சயின்டிஸ்ட் அதுக்குள்ள அனுப்பியிருக்காங்க. அவங்களும் அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க, தன்னை சுத்தி யாரோ இருக்கிற மாதிரி. ஆனா சுத்தி முத்தி டார்ச் அடிச்சு பார்த்தா யாருமே இருக்க கிடையாது. ஏன்னா இவங்க வெளியில இருந்து டார்ச் அடிக்க கிடையாது. அதுக்குள்ள போய் டார்ச் அடிச்சு பார்த்துருக்காங்க. டார்ச் அடிச்சு பார்த்தோன்னே ரொம்ப தூரத்துக்கு அந்த டார்ச் வெளிச்சம் போகாது இல்லையா? ஸோ சுத்தி முத்தி பார்த்துருக்காங்க. எதுவுமே இருக்க கிடையாது. ஆனா இவங்களுக்குமே ஃபீல் ஆகியிருக்கு, அங்க வேற யாரோ இவங்கள தவிர்த்து இன்னும் வேற யாரோ இருக்க மாதிரி. அதுக்குள்ள இருந்த கொஞ்சம் பேருக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே காயப்படுத்தியிருக்காங்க. அவங்க அதுக்குள்ள இருந்து வெளியே வந்த உடனே அவங்களோட கண்ணை பிடுங்கி, தன்னுடைய தலையை தானே திருப்பிக்கிட்டு, தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு, முகத்தை கீறிக்கிட்டு, முடிய பிச்சுக்கிட்டு, ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா நடந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களே காயப்படுத்திக்கிட்டு நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த உள்ள போன 16 பேர்ல 4 பேர் மட்டும்தான் உயிரோட இருந்திருக்காங்க. நான் அந்த 4 பேரையும் இவங்க விசாரிக்க போகலான்னு பார்த்தா, என்ன நடந்துச்சுன்னு கேட்கலான்னு போகலான்னு பார்த்தா, அவங்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. அவங்களோட சுயநனவுலயே இருக்க கிடையாது. அவங்க ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒருத்தவங்கள மயக்கி வச்சிருந்தா எப்படி இருப்பாங்களோ, அதே போல தான் அவங்களும் இருக்காங்க. ஒண்ணும் சாப்பிட கிடையாது, பேச கிடையாது, எங்கேயும் நடக்கிறது கிடையாது. ஒரே இடத்த பார்த்துட்டு அப்படியே இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தரை மட்டும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கியூர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு கியூர் பண்ணியிருக்காங்க. கியூர் பண்ணி அவர்ட்ட கேட்டிருக்காங்க, என்ன நடந்துச்சு? அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அவருமே கூட எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்ல. கொஞ்சம் விஷயம் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள நாங்க எல்லாருமே இருந்தோம். இப்படி திடீர்னு கரண்ட் போயிருச்சு. 52 ஹவரா கரண்ட் வரவே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு பச்சை கலர் புகை மாதிரி ஒண்ணு உருவாகுச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த எஸ்சிபி ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்க என்ன செய்றாங்கன்னா, உள்ள போய் பார்க்குறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்குறாங்க. உள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள ஒரு மர பலகையால உருவாக்கப்பட்ட ஒரு பாக்ஸ் ஒண்ணு அங்க இருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த பாக்ஸ்க்குள்ள இவங்க ஏதோ ஒரு பொருளை போட்டு பார்த்துருக்காங்க. பொருளை போட்டுட்டு அந்த டோரை சாத்திட்டு தொறந்துருக்காங்க. தொறந்து பார்த்தா உள்ள போட்ட பொருளை காணோம். எங்க போணுச்சுன்னே தெரியாது. ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதை தூக்கிட்டு போய் வெயிட் பார்க்குற மெஷின் இருக்கும் இல்லையா, அந்த மெஷின் மேலே வச்சுட்டு மறுபடியும் ஒரு பொருளை போட்டு பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய பொருளை போட்டு பார்த்துருக்காங்க. ரொம்ப கனமான ஒரு பொருளை போட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அதோட வெயிட் ஏறவே கிடையாது. மறுபடியும் மூடிட்டு திறந்தோன்னே அது மறுபடியும் காணாமல் போயிருச்சு. அதுக்கு பிறகு ஒரு மனுஷனை அதுக்குள்ளே அனுப்பி செக் பண்ணி பார்த்துருக்காங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் அந்த மனுஷனுமே மூடி திறந்தோன்னே காணாமல் போயிட்டான். அந்த டோரை சாத்தி திறந்தோன்னே காணாம போயிட்டான். எங்க போனா, எப்ப வருவான், எப்படி அவன் காணாம போனான், எந்த டைமுக்கு திருப்பி வருவான்னு இவங்களுக்கு எதுவுமே தெரிய கிடையாது. அந்த போன மனுஷன் போனதுதான் திரும்ப இது வரைக்குமே வர கிடையாது. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான எஸ்சிபின்னு சொல்லி அந்த எஸ்சிபியை ஃபுல்லாகவே சீல் பண்ணிட்டாங்க. அதுக்கு வெளியில் நிறைய ஃபோர்ஸ் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. யாரையுமே உள்ளுக்கு அனுமதிக்க கிடையாது. எந்த ரிசர்ச்சர்ஸையும் அதுக்கு பிறகு அதுக்குள்ளே அனுமதிக்க கிடையாது. அதுக்கு மேலே அதை ரிசர்ச் பண்ணவே கிடையாது. அதை அப்படியே சாத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா உள்ளே போன நிறைய பேரோட உயிர் பலியாகிருக்கு. நிறைய பேர் போய் காணாம போயிருக்காங்கன்ற காரணத்தினால யாரையுமே அதுக்கு பிறகு அதுக்குள்ள அனுமதிக்க கிடையாது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி அதை மூடி போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் அந்த எஸ்சிபியோட கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் பார்த்து ரசியுங்கள். ஸோ நீங்கள் எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் நான் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நானும் பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எதையுமே மறந்துடாதீங்க. ஐ ஹோப் யூ ஆல் வில் சப்போர்ட் மீ. Bye.